வந்து இன்னைக்கு படம் ஆரம்பம், கீழே வந்து இன்னைக்கு ரிலீஸ் அப்படின்னு போட்டு அப்போ படம் எடுப்போம். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விளம்பரம் பார்த்தேன், இன்று படம் ஆரம்பம், பொங்கல் வெளியீடு அப்படின்ட்டு. அப்படி போடுறதுக்கு ஒரு தில்லு வேணும், அதை முடிக்கிறதுக்கு ஒரு தில்லான டைரக்டர் வேணும், திறமையான டைரக்டர் வேணும். அதுதான் போட்டுடலாம், நம்ம இந்த டேட்ல ரிலீஸ் அப்படின்னு போட்டுடலாம். அதை ரிலீஸ் பண்றதுக்கு, அந்த படத்தை முடிச்சு கொடுக்கறதுக்கு யார் கையில இருக்கு? டைரக்டர் கையில. சுந்தர் அவர்கள், நண்பர் சுந்தர் அவர்கள், அதாவது அவர் தயாரிப்பாளர்களின் இயக்குனர். அவரை வச்சு படம் எடுத்தா நிச்சயமா டெபிசிட் ஆகாது. லாபம் எவ்வளவு? 1 கோடியா 9 கோடியா? அதான் நிச்சயமா அவரை வச்சு படம் எடுத்தா டெபிசிட் ஆகாது. ஒரு நல்ல படம் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயக்குனர், நல்ல கதாநாயகி போட்டிருக்காரு, அழகான கதாநாயகி. அந்த இன்விடேஷன்ல பார்த்தா ஒரு பேஜ் ஃபுல்லா நடிகர் பட்டார். ஒரு பெரிய மெகா படம் மாதிரி ஒரு தோற்றத்தை. ஆகவே தம்பி விஷால் பழக்கம் இல்லைனாலும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப வேகமான ஒரு தம்பி. வேகம் இருக்கு அவர்கிட்ட. அந்த வேகம் மட்டும் இல்லாமல் அந்த வேகத்தோடு வேகத்தையும் கலந்து அவர் வந்து கொண்டிருக்கிறார். அடுத்து இன்றைய கதாநாயகன் இசையமைப்பாளர். நான் லேட்டாக வந்ததுனால அங்கேயே நின்று ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு யூத் யங்கர் ஜெனரேஷன் என்னத்தை ரசிப்பாங்க அப்படின்ற அந்த பல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மியூசிக் போட்டிருக்காரு. அந்த தம்பி விஷால்கிட்ட கூட இன்னொன்று, இந்த சமீபகாலமாக தயாரிப்பாளரான பிறகு நான் கண்டுபிடிச்சது, தமிழர்களின் நாடி துடிப்பை தெரிஞ்சுக்கிட்டு தயாரிப்பாளர் ஆனாரா, தயாரிப்பாளர் ஆன பிறகு தமிழர்களின் நாடி துடிப்பை தெரிஞ்சுக்கிட்டாரா? ஏன்னா வரிசையை கிட்டு கொடுத்துருக்காரு, ஹேட்ரிக் கிட்டு கொடுத்துருக்காரு. இந்த படமும் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று என் சார்பாகவும், என் குடும்பத்தின் சார்பாகவும், என் அன்பு மகன் விஜய் சார்பாகவும் நான் அவரை வாழ்த்துகிறேன்.